யூதா எழுதின பொதுவான நிருபத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். ஒரு சில வார்த்தைகளை நாம் வாசித்து 20, 21, 22, 23 இந்த எல்லா வசனத்தையும் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 20, 21, 22, 23. நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவு உள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடு ரட்சித்து மாமிசத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். ஆமென், ஆமென். பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தேவன் தாமே அப்பா எங்களோடு இடைப்படுங்க. தடையான எல்லாவற்றையும் மாற்றி பரிசுத்த தேவ ஆவியானவர் எங்கள் நடுவில் பேசும், இடைப்படும். தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலேயே ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். யூதா ஒரு சின்ன ஒரு லெட்டர், ஆமேன், அவர் எழுதினாலும் அதனுடைய கண்டென்ட் ஒரு அதாவது சுருக்கமான ஒரு கண்டென்ட்னாலும் பெரிய ஒரு காரியங்களை அவர் எழுதுகிறதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். யூதா இயேசு கிறிஸ்துடைய அதாவது உலகபூர்வமாக அவருடைய இயேசுடைய சகோதரனாய் எனப்பட்டவர், இளைய ஆமேன் குமாரன். ஜோசப் மேரிக்கு அவருடைய இளைய மகன். இன்னொரு அவருடைய அண்ணன் ஜேம்ஸ் யாக்கோப்பு. ஆமேன். நிறைய இன்னொரு யாக்கோப்பு உண்டு, இன்னொரு யூதாவும் உண்டு. வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிற இன்னொரு யாக்கோப்பு இன்னொரு யூதாவையும் சொல்லப்பட்டு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஜேம்ஸ் தான் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை 15வது அதிகாரத்தில் உள்ள பிரசிடென்ட் ஆஃப் த ஏர்லி சர்ச், முதல்ல உள்ள கமிட்டி, அதில் உள்ள தூணை போன்ற, கலாத்தியரில் பவுல் சொல்லுவார், தூணை போன்று எண்ணப்பட்ட இயேசுடைய சகோதரனாகிய யாக்கோப்பு அப்படின்னு அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவார். அல்லேலூயா, ஆமென். அப்படி அவருடைய சகோதரன் தான் யாரு, இந்த யூதா. ஆமென். இன்னொரு ஜேம்ஸ் யாக்கோப்பு உண்டு, அவர் மார்டையர், அவர் இரத்த சாட்சியா என்ன செய்கிறார், மரிக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இப்படி ஆமென். அதுதான் அந்த யார் இந்த யூதாங்கிறது தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஆமென். அவருடைய இன்ட்ரடக்ஷன் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துடைய ஊழியக்காரனும் யாக்கோப்புடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதியிருக்கிறதாவது. அல்லேலூயா, ஆமென். முதலாவது என்னது, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும், இரண்டாவது இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களுமாய், ஆமென், பரிசுத்த ஆவியினாலே அழைக்கப்பட்டவர்களுமாய், ஆமென், பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், அதாவது அன்பு கூறப்பட்டவர்கள் என்று, அதாவது செப்பரேட்டர், தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டு வருகிறவர்களுக்காகவும், இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டு, ஆமேன், அவருடைய இரத்தத்தினாலே காக்கப்பட்டு வருகிறவர்களும், ஆமேன், இந்த பரம அழைப்புக்கு பங்காக அழைக்கப்பட்டவளுமாய் இருக்கிறவர்களுக்கு அவர் எழுதுகிறார். அல்லேலூயா, ஆமேன். அப்போ இதில் 3 கேட்டகரியில் நம்ம எல்லாரும் இருக்கிறோமா? 3 என்ன கேட்டகரி? பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம் காக்கப்பட்டு வருகிறவர்களும் மென்மையான ஒரு அழைப்பை பெற்றவர்களும். அல்லேலூயா. இந்த அழைப்பு ஒரு சாதாரண அழைப்பு இல்லை. 1 பேதுரு 2:9 சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த ஆமென் அந்தகாரத்தில் இருந்த ஆச்சரியமான ஒளி கிடத்தில் அழைக்கப்பட்ட நாம் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஆச்சரியமான ஒளி இடத்துல. அல்லேலூயா. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒளியில் உள்ள
பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்திற்கு பங்குள்ளவளாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமேன். ரோமர் 8:28 தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தின்படி அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தேவனுடைய பரிபூர்ண சித்தத்தின்படி அழைக்கப்பட்டு அவருடைய தீர்மானத்தின்படி சித்தத்தின்படி என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, ஆமே. 2 தீமோத்தேயு 1 ஆமே 9 வசனத்துல நாம வாசிக்கிறோம், அவர் நம்முடைய கிரியையின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார். எப்படி அழைத்திருக்கிறார்? பரிசுத்த அழைப்பு. அவருடைய அழைப்பு எப்படிப்பட்டது? ஆமே, ஹோலி காலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமென், அல்லேலூயா. பரிசுத்த அழைப்பினாலே தேவன் நம்மை என்ன செய்தார்? அழைத்தார். அல்லேலூயா. இன்னும் பவுல் அநேக இடங்களில் அவர் பரம அழைப்பு. அல்லேலூயா. என்ன அழைப்பு? பரம அழைப்பு, ஹெவன்லி காலிங். ஆமென், ஆமென். நம்முடைய அழைப்பு சாதாரண அழைப்பு கிடையாது, இது பரலோகத்தின் அழைப்பு, ஹெவன்லி காலிங், ஹை காலிங் அப்படிலாம் சொல்லுவாங்க. பிலிப்பியர் 3:13-14 வசனங்களில் வாசிக்கிறோம், பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய சகோதரர்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பரம எபிரியர் 3:1 அதை நாம் என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம். இப்படி நம்முடைய காலிங் ஒரு சாதாரண காலிங் அல்ல, அது நம்ம எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? உன்னத அழைப்புக்குள் அழைக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைகள். இது காஸ்ட்லி. அல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். ஆதியாகமம் 12:1 உன் கோத்திரத்தை விட்டு, உன் தகப்பன் வீட்டை விட்டு, உன் சொந்த தேசத்தை விட்டு நீ என்ன செய், நான் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ என்று சொன்னார். அப்போ அது சொந்த தேசம், சொந்த குடும்பம், தகப்பன் வீடு எல்லாம் விட்டு போகிறது ரொம்ப கடினமான ஒன்று. அல்லேலூயா. விட்டு போகிறது ரொம்ப கடினமான ஒன்று. ஆனால் ஆபிரகாம் அதற்கு செவி கொடுத்து கடந்து போனார். அல்லேலூயா, ஆமென். அதே போல தான் இந்த அழைப்பும் ரொம்ப கொஞ்சம் நமக்கு ஒருவேளை சில காரியங்களை விட வேண்டியது வரும். அல்லேலூயா. சில காரியங்களை இந்த அழைப்புக்கு சில சாக்ரிஃபைஸ் நம்ம பண்ணித்தா ஆகணும். ஆமென். விட வேண்டியவைகளை விடணும். குடும்பத்தை விட வேண்டிய சூழ்நிலை வரலாம். அதாவது அதை யாரும் தேசத்தை விடு, அதெல்லாம் அப்படிப்பட்ட விட்டு ஒரு வனாந்திரத்தில் போய் உட்கார அந்த மாதிரி காரியத்தை சொல்லலை. ஆண்டவர் தேசத்துக்காகவும் ஜெபம் பண்ண சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா? ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபிக்கும் போது தேசத்துக்கு என்ன கொடுப்பேன்? குடும்பத்தையும் அவர் ஜெபிக்க சொல்கிறார். குடும்பத்தையும் என்ன அர்த்தம்னா அதை 2வது வச்சுட்டு கர்த்தருடைய காரியத்தில் முதலிடத்தில் வா அப்படின்னு தான் அர்த்தம். அல்லேலூயா, ஆமென். தேவனுக்கு முதலிடம், கர்த்தருக்கு. அல்லேலூயா, ஆமென். 2வது தான் எல்லாம், கணவன் மனைவி பிள்ளைங்க எல்லாம் எங்க? செகண்டரி திங். முதல்ல யாரு தான்? தேவன். அவர் தான் நம்மளை அழைத்தார். அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களா என்ன செய்யணும்? இருக்க வேண்டும் என்று நாம வேதம் சொல்லுகிற. ஆமென், அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் அவருடைய அன்பின் நிமித்தம் நம்மை அழைத்தார். யோவானுடைய சுவிசேஷகம் 6 அதிகாரம் 37 வசனத்துல ஆமென் அவர் சொல்லுகிற வார்த்தையை நீங்க கவனிங்க. பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்துல வரும். ஆமென். என்னிடத்துல வருகிறவனை பாருங்க, பிதாவாகிய தேவன் சொன்னார், ஒருவனை அழைக்காவிட்டா அவன் என்னிடத்துல என்ன செய்ய மாட்டான்? வரமாட்டான். ஆமென், அல்லேலூயா. இது யார் நம்மளை அழைத்திருக்கிறா? பிதாவாகிய தேவன் ஒருவனை அழைக்காவிட்டா அவன் இயேசுவிடத்துல வர முடியாது. ஆமென், அல்லேலூயா. அதாவது தேவன் அவருடைய அன்பு ஒரு தேவ பிள்ளைக்கு வெளிப்படாவிட்டா அவன் தேவனிடத்துல வரவே முடியாது என்பதுதான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். அதான் இங்கே 37 நாம வாசித்தோம். ஆமென். அவர் சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு வார்த்தை, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்துல வரும், என்னிடத்துல வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவது இல்லை. அதை 39 சொல்லுகிறார்,
பிதா எனக்கு தந்தவைகள் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பினவரின் பிதாவின் சித்தமாய் இருக்கிறது. ஆமென். பிதா எனக்கு தந்தவர்களில் ஒன்றை நான் என்ன செய்ய முடியாது, இழந்து போகாமல் கடைசி நாட்களிலே அவர்களை என்ன செய்ய வேண்டும், எழுப்ப வேண்டும். 44 சொல்லுகிறார், என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்துல வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை என்ன செய்வேன், எழுப்புவேன். அப்போ பிதாவாகிய தேவன் ஒரு மனிதனை அழைக்காவிட்டா ஒருவனும் இயேசுவிடத்துல என்ன செய்ய முடியாது, வர முடியாது. 65 ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்துல வரமாட்டான் என்று இது நிமித்தம் உங்களுக்கு சொன்னேன் என்றார். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் ஒருவனை முன்குறிக்காத பட்சத்தில் அவன், அதாவது தேவன் அழைக்காத பட்சத்தில் அவனால குமாரனிடத்தில் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. என்னிடத்தில் வந்தவனை நான் என்ன செய்வதில்லை, புறம்பே. பிதாவாகிய தேவ அன்பு, பிதாவாகிய தேவ அன்பு எல்லாருக்கும் வெளிப்பட்டது. அல்லேலூயா. ஆமென். எல்லா மனிதனையும் அவர் நேசிக்கிறார். எல்லா மனிதனையும் அவர், எல்லா மனிதனுக்கும் அழைப்பு விடப்படுகிறது. எல்லா மனிதனுக்கும் அழைப்பும் விடப்படுகிறது. ஆமென். ஆனால் அந்த அழைப்பை உணர்ந்து அதை ஏற்றுக்கொண்டு வந்தவர் யாரும் இயேசுவிடத்தில் வர்றார். அல்லேலூயா. ஆமென். ஆனா அழைப்பை 2வது வச்சுட்டு தன்னுடைய வாழ்க்கையின் காரியங்களை முதலிடத்தில் வைக்கிறவனை அவரால் ஒன்று செய்துவிட முடியாது. ஆகவேதான் யோவான் 13:1 சொன்னார், ஆமென், ஆதியில வைத்த அன்பை அவர் முடிவு பரிந்து நம்மேல வைத்தார். வாசிங்க, பின்பகுதியை வாசிப்போம். தாம் உலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். ஆமென். தேவ பிள்ளைகளிடத்தில் பிதாவாகிய தேவன் ஆரம்பத்தில் வைத்த அன்பை போலவே முடிவு பரியந்தம் என்ன செய்கிறார், அன்பு வைத்தார். அப்போ நம்ம தேவ பிதாவாகிய தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட, அன்பு செலுத்தப்பட்ட ஒரு தேவ பிள்ளைகள். 2வது காக்கப்பட்டிருக்கிறோம். 3வது அழைக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைகள். அல்லேலூயா. இயேசு ஒரு தேவ பிள்ளைகள் வந்துட்டாங்கன்னா அவங்கள முடிவு பரிந்தும் பாதுகாக்கிறவர். அல்லேலூயா. ஆமென். அவங்கள பாதியில் என்ன செய்வதில்லை, விடுவதே இல்லை. ஆமென். நிறைய வார்த்தைகளிலே ஆண்டவர் சொல்லுகிற நிறைய காரியங்களை வாசிக்க முடியும். ஆமென். 1 கொரிந்தியர் 1:8 நாம் வாசிக்கிறோம், முடிவு பரியந்தம் அவர் உங்களை என்ன செய்வார், சிறப்படுத்துவார். ஆமென். 1 யோவான் 3:9 நாம் வாசிக்கிறோம், அவருடைய வித்தாய் இருக்கிறபடினாலே அவர் நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. 3:9 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் பிதாவாகிய தேவனுடைய வித்து அவனுக்குள்ளே இருக்கிறபடினால் அவன் தேவனால் பிறந்ததினால் அவன் பாவம் என்ன செய்ய மாட்டான், செய்ய மாட்டான். அல்லேலூயா. எந்த ஒரு மனிதனும் தேவனால் பிறந்தாம்னா அவனுக்குள்ள துணிகரமான எந்த ஒரு பாவம் என்ன செய்யாது, இருக்காது. அல்லேலூயா. ஆமென். தேவனால் பிறந்த எவனும் பாவம் என்ன செய்வதில்லை. ஆமென். தேவன் அவனை பாதுகாக்கிறார். யோவான் 10:29 ஆமென், அவருடைய கையிலிருந்து ஒருவனும் நம்மை என்ன செய்ய முடியாது, பறித்து விட முடியாது. அல்லேலூயா. அவருடைய கையில் இருக்கிற நம்மை எந்த ஒரு சத்துருவும் எந்த ஒரு சாத்தானும் நம்மளை என்ன செய்ய முடியாது, பறித்து விட முடியாது என்ற ஒரு நிச்சயத்தை கொடுக்கிறார். அப்புறம் சொல்றார், அதை என் கையிலே தந்த பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார். அடுத்த சொல்றார், அவருடைய கையிலிருந்து ஒருவன் என்ன செய்ய முடியாத, நம்ம என்ன செய்ய முடியாது, பறித்து கொள்ள முடியாது. அப்படி தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிற நம்ம இந்த உலகத்தில் எந்த ஒரு சக்தியாலும் என்ன செய்ய முடியாது, பிரித்து விட முடியாது அப்படின்னு ஆண்டவர் அங்கே நமக்கு வாக்கு கொடுக்கிறத நாம் பார்க்கிறோம். எரேமியா 32 40வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆமே, 32ஆம் அதிகாரம் 40வது வசனத்தில் வாசிங்க. அவர்களுக்கு நன்மை செய்யும்படி நான் அவர்களை விட்டு பின்வாங்குவதில்லை என்கிற நித்திய உடன்படிக்கை அவர்களோடு கூட பண்ணி
அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடிக்கு எனக்கு பயப்படும் பயத்தை அவருடைய இருதயத்தில் வைத்தேன். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அவர்கள் என்னை விட்டு அகன்று போகாதபடி, தேவ பிள்ளைகள் என்னை விட்டு பிரிந்து போய்விடாதபடிக்கு அவங்க இருதயத்தில், நம்முடைய இருதயத்தில் என்ன வைத்தாரோ? அவருக்கு பயப்படுகிற பயத்தை வைத்தார். அல்லேலூயா. அவருக்கு பயப்படுற பயம், தெய்வீக பயபக்தியை நம்முடைய உள்ளத்தில் வைத்தார். அல்லேலூயா. ஆமென். ஆகவேதான் அவரை விட்டு நம்ம விலகி போய்விட ஈஸியா முடியாது. அல்லேலூயா. இப்படி ஆமென், நம்முடைய வாழ்க்கை ஆமென் தேவனாலே அழைக்கப்பட்டு பரிசுத்த பிதாவாளுடைய அன்பினாலே நாம் பரிசுத்தமாக்க பிரித்தெடுக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துக்குள்ளா என்ன செய்யப்பட்டு வருகிறோம்? காக்கப்பட்டு வருகிறோம். உன்னத மகிமை உள்ள தேவன். அல்லேலூயா. ஆமென். அதான் யூதா இப்படிப்பட்ட அழைப்பை பெற்றவர்களுக்கு அவர் எழுதிட்டு வர்றார். நம்மையா இப்படிப்பட்ட அழைப்பு. 2வது வசனத்தில் மிக முக்கியம் 3 காரியத்தை சொல்லுகிறார். இந்த அழைக்கப்பட்ட உங்களுக்கு என்ன இருக்கணும்? இரக்கம், சமாதானம், அன்பு. அதில் பெருக கடவுது. அதில் இட் வில் மல்டிப்ளை. அதான் பெருக்கம். ஆமென். 3 அடிஷன் என்னதெல்லாம்? இரக்கம், சமாதானம், அன்பு. அது முழுதும் ப்ராக்கெட்டில் போட்டு அதை மல்டிப்ளை 1000 டைம், 10,000 டைம், 100,000 டைம். அதில் என்ன செய்யுங்க? பவரில் ஆட் பண்ணால் அவ்வளவாய் தேவன் நமக்கு இரக்கமும். அல்லேலூயா. அதாவது கிருபை. ஆமென். நேற்றுள்ள கிருபை இல்லை, நேற்றுள்ள இரக்கம் இல்லை, புது புது ஒவ்வொரு நாளும். அல்லேலூயா. அவருடைய இரக்கம் பெரியது. அல்லேலூயா. 2வது தேவ பிள்ளைகளுக்கு என்ன வைத்திருக்கிறார்? சமாதானம். 3வது அவருடைய அன்பு. அல்லேலூயா. இந்த 3ம் சேர்ந்து அது மல்டிப்ளை பெருக கடவுது. அல்லேலூயா. நமக்குள்ள என்ன செய்து? நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளே பெருகுகிறது. தேவ அன்பும் நம்முடைய இந்த சமாதானமும் இந்த இரக்கமும் நமக்கு என்ன செய்கிறது? பெருகிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. இப்படி வைக்கப்பட்ட அவர்களுக்கு தான் சில முக்கியமான காரியத்தை ஆமென் இந்த யூதா எழுதுகிறார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். இப்படி அழைக்கப்பட்ட நமக்கு அவர் சொல்றார் 3வது வசனத்தில், பிரியமானவர்களே, பொதுவான ஒரு ரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிற காரியத்தில் எழுதுவதற்கு மனதாக இருந்தேன். ஆனால் ஒன்று நான் உங்களுக்கு எழுதி உணர்த்துகிறேன். நாம் பெற்ற ரட்சிப்புக்காக நாம் என்ன செய்யணும்? இந்த விடுதலைக்காக, இந்த விசுவாசத்துக்காக நாம் தைரியமாக என்ன செய்யணும்? ஏன் அப்படின்னா, இவ்வளவு ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் தெய்வீக அன்பும் சமாதானத்தையும் பெற்று வாழுகிற நாம் எந்த இடத்துல எப்படிப்பட்ட சூழ்நிலைகளே இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்பதை அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணி காட்டுகிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஜனங்கள் நடுவில், எப்படிப்பட்ட உலகத்தின் நடுவில், எப்படிப்பட்ட சத்துருக்கள் நடுவில் நாம் இருக்கிறோம் என்பதை நீங்கள் நினைச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட உலகம், எப்படிப்பட்ட ஒரு அந்த அதாவது நம்மை சுற்றிலும் அப்படிப்பட்ட ஆபத்துகளும், அப்படிப்பட்ட ஜனங்களும், அப்படிப்பட்ட ஒரு உலகத்திலும் நாம் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். ஆமென். ஆனாலும் அவை நடுவில் தேவனாலே காக்கப்பட்டிருக்கிறோம். அவை நடுவில் தேவ அன்பும் அவருடைய சமாதானமும் அவருடைய இரக்கமும் நம்ம என்ன செய்கிறது? காத்து கொண்டு வருகிறது. ஆமென். அப்படிப்பட்ட அழைக்கப்பட்ட அந்த உன்னத அழைப்பில் பெற்ற அந்த விசுவாசத்தில் நாம் போராட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நாம் எடுக்கிற எஃபர்ட்டும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. தேவன் நல்லது செய்திருக்கிறார். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். மேன்மையான ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். உலகத்தில் எத்தனையோ கோடி ஜனங்களுக்கு இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் கிடைக்காம ஒரு சிலராயிருக்கிற ஜனங்களுக்கு வம்சத்தில் ஒருவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமீன். அல்லேலூயா. கோத்திரத்தில் ஒருவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி ஒன்றுனா அங்கே தெரிந்தெடுத்து தேவன் நம்ம இந்த விலையேறப்பட்ட பாக்கியத்துக்குள்ளே கொண்டு வந்து நாட்டியிருக்கிறார். அல்லேலூயா. நாட்டினாலும் எங்கே வைத்திருக்கிறார்னா இப்பொல்லாத இந்த உலகத்துக்குள்ளே நம்ம வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் அவர் இப்படிப்பட்ட கிருபைகளையும் பாதுகாப்பையும் நமக்கு தருகிறார். எப்படிப்பட்ட உலகம். அல்லேலூயா. ஆமென். பாருங்க 6வது வசனத்தில், தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுடைய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளில்
நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலினால் கட்டி, ஆமென், என்ன அங்கே ஆதி மேன்மையை காத்துக்கொள்ள தவறினவ தூதர்கள். அல்லேலூயா. எப்படி ஆதி மேன்மை, தேவனால் கொடுக்கப்பட்ட மேன்மையை நம்மளை காட்டிலும் பாருங்க. அதாவது சங்கிலினால் கட்டப்பட்ட தூதர்ன்னு சொல்லும்போது இன்னைக்கு இருக்கிற இந்த பிசாசை போல நிறைய தூதர்கள், அல்லேலூயா, இவங்கெல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க, இன்னும் பாதாளத்தில் அடைக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஆமென். சாதாரணவங்கள்லாம் கிடையாது. அல்லேலூயா. ஆமென். சன் ஆஃப் காட் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மேன்மை பெற்றவங்க. ஆமென். அப்படிப்பட்டவங்கள்லாம் ஆமென் தங்களுடைய ஆதி மேன்மையை, தேவனால் கொடுக்கப்பட்ட இந்த மேன்மையை காத்துக்கொள்ள தவறினவர்கள், காத்துக்கொள்ள விழுந்து போனவர்கள், அவர்களை ஆண்டவர் நியாய தீர்ப்புக்கென்று அடைத்து வைத்திருக்கிறார். சங்கிலினாலே கட்டி அந்தகாரத்தில் பாதாளத்தில் என்ன சேர்ந்து வச்சிருக்கிறார். அப்போ இந்த ஆதி மேன்மை, நமக்கும் மேன்மை என்ன செஞ்சிருக்கிறார், இந்த மேன்மையை தந்திருக்கிறார். அதான் அவர் ஞாபகப்படுத்தி சொல்லுகிறார் 7ஆம் வசனத்தில், அப்படியே சோதம் குமாரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணங்களும் அவைகளைப் போல விபச்சாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினி ஆக்கினை அடைந்து சிறுஸ்தாந்தமாய் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சிறுஸ்தாந்தம்னா என்ன அர்த்தம்? எக்ஸாம்பிளா உங்களுக்கு முன்ன வைக்கப்பட்டிருக்கிறார்கள். சாம்பிள். அல்லேலூயா. என்ன எப்படிப்பட்ட ஜனங்கள்? அவர்களை விபச்சாரம் பண்ணி, அல்லேலூயா, அந்நிய மாமிசத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினை அடைந்து, அல்லேலூயா, விபச்சாரம், அதாவது ஹோமோசெக்சுவாலிட்டி. ஆமென். அல்லேலூயா. பவுல் சொல்வார் இல்லைங்களா, ரோமர் 1ஆம் அதிகாரம், ஆணும் பெண்ணும் பெண்ணுமாய் சுவாமி இச்சித்து. அப்படிப்பட்ட உலகத்தில் இருக்கிறோம். பிள்ளைகளை காலேஜுக்கு விடுறதே நமக்கு எப்படி இருக்கு, இப்போ பயமா இருக்கு. ஆமென். அல்லேலூயா. நம்ம பிள்ளைகளுக்காக அதிகமாய் ஜெபிக்கணும். பொல்லாத உலகத்துக்குள்ளே இருக்கிறோம், பொல்லாத உலகத்துக்குள்ளே இருக்கிறோம். ஆமென். விபச்சாரத்துல அந்நிய மாமிசத்தை தொடர்ந்து, அந்நிய மாமிசத்தை தொடர்ந்து. ஆமென். அல்லேலூயா. நல்ல மனைவிதான், ஆனாலும் பார்வையில் அங்கதான் இருக்கும், அடுத்த மாமிசத்துல தான் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்டவர்கள் உலகத்தில், பொல்லாத உலகத்துக்குள்ளே நாம இருக்கிறோம். ஆமென். அதே போலவே சொப்பனக்காரர்களாய் இவர்களும் 8ஆம் வசனத்தில் சொப்பனக்காரர்களா, ட்ரீமர். ஆமென். அல்லேலூயா. மாமிசத்தை அசுத்தப்படுத்தி கொண்டு, மாமிசத்தை தங்கள் சரீரத்தை இச்சைகளுக்கு ஒப்பு கொடுத்து கொண்டு, ஆமென், கர்த்துவத்தை என்ன செய்யறாங்க, அதாவது நேச்சுரலுக்கு அகேன்ஸ்டா வருகிற எல்லா பாவம். இது என்ன பாவம் சொல்றோம்? ஆனா எந்த காரியம் தேவனுடைய அந்த நேச்சுரலுக்கு அகேன்ஸ்டா இருக்கிறதோ அதெல்லாம் என்னதுதான்? பாவமே. அல்லேலூயா. ஆமென். நேச்சுரலுக்கு அகேன்ஸ்டா நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் அது பாவம் தான். அல்லேலூயா. அதான் அவர் சொல்றார். ஆமென். சொப்பனக்காரர்களா இவர்களும் மாமிசத்தை அசுத்திப்படுத்தி கொண்டு கர்த்துவத்தை என்ன செய்கிறார்கள்? அசட்டை மகத்துவங்களை தூசிக்கிறார்கள். மகத்துவங்களை, இன்னைக்கு இந்த உலகம் அப்படி இருக்கு, மகத்துவத்தை தூசிக்கிறாங்க. அல்லேலூயா. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்தில் விரைந்தோடி கோரா எதிர்த்து பேசின பாவத்துக்குள்ளாகி கெட்டு போனார்கள். அல்லேலூயா. இதை நல்ல கவனிங்க. இவர்கள் காயினுடைய வழியில நடந்து, அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஜனம்? காயினுடைய வழியில் இருக்கிற ஜனங்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க. என்ன வழி? மெஜாரிட்டி அவங்க தான் இருக்கிறாங்க. காயினுடைய வழி என்ன? அவனுடைய வழி என்கிறது மதம். மதம் தான் அவனுடைய வழி. ரிலிஜியஸ் ஸ்பிரிட், அதாவது சொந்த முயற்சியில் தேவனை அடைய முயற்சி எடுப்பது. ஆமென். நான் எப்படி வாழ்கிறோம் அதை தேவன் என்ன செய்யணும்? அங்கீகரிக்கணும். ஏன் விருப்பம், எப்படி வாழ்வேனோ அப்படி அங்கீகரி. தேவனா சரி கல்லா இதுலையாவது உட்காரும், அவ்வளோதான். அதை விட்டு வெளியே என்ன செஞ்சிடக்கூடாது. எனக்கு தேவை வரும்போது நீர் உதவி செய்யணும், அவ்வளோதான். அந்த இடத்துல இருக்கும். அதே மாதிரி நிறைய கிறிஸ்தவம் இருக்கிறோம், அதுக்குள்ளே தான் நம்மளும் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். தங்களுடைய சொந்த முயற்சியில் தேவன் அடையாது. ரிலிஜியஸ் ஸ்பிரிட். ஆமென். அவங்களுக்குள்ள ரிலிஜியஸுடைய வெறி இருக்கும். மத வெறி பார்த்துறீங்களா? மத வெறியர்கள், மத வெறி இருக்கும். தான் எதற்கு செய்கிறோம்னு அவனுக்கு தெரியாது.
ஆமே, அதுதான் காயினுடைய. இரண்டாவது பிலேயாமுடைய போதனை, கூலிக்கு வஞ்சகத்தில் விரைந்தோடுகிற. ஆமென், அல்லேலூயா. பிலேயாம் என்ன போதனை பண்ணா? வஞ்சகத்தை என்ன செய்தான்? விதைச்சிட்டு போனான் ஜனங்களுக்குள்ள. ஆமென். விபச்சாரம் பண்ணி தேவனுக்கு துரோகம் பண்ண பண்ணினான். விபச்சாரம் பண்ண உபதேசித்து ஐடியா கொடுத்து அப்படி அந்த ஜனங்களை கடுத்த. பாருங்க, கிபியோனைட்ஸ்னு ஒரு கூட்டம் பாருங்க எப்படி வந்தாங்க. வேஷம் மாறி யோசுவாவின் காலத்தில் உடன்படிக்கை பண்ணிக்கிட்டா தெரியாம. யோசுவா தேவன்ட்ட என்ன செய்யல? கேட்கல. ஆமென். அதே மாதிரி இன்னைக்கு வேஷம், கிறிஸ்தவனை போல வேஷம் மாறி நம்ம கூட்டத்துக்குள்ள இருப்பான். ஆமென். ஆனா அவங்க செய்யலாம் எப்படி இருக்கும்? வேற மாதிரி இருக்கும். பார்க்கிறது கிறிஸ்தவன், அல்லேலூயா. ஆனா இவ்வளவு பெரிய திரள் கூட்டத்தின் பிரச்சனைகள் நிறைந்த ஒரு இடத்துக்குள்ளதான், அப்படிப்பட்ட உலகத்துக்குள்ளதான் உண்மையான கிறிஸ்தவர்களாகிய நாமும் என்ன செய்கிறோம்? இருக்கிறோம் என்பதை மனசுல வைக்கணும். இன்னைக்கு பாருங்க, அவன் உபதேசிக்கிறவன் என்ன உபதேசிக்கிறான்? இயேசு சிலுவையில் எல்லா பாவத்தையும் சுமந்து முடிச்சிட்டாரு, அதனால நீ என்ன பாவம் செய்தாலும் உனக்கு பிரச்சனையே இல்லை, சுகமா நீ வாழு, அப்படியே இரு, அவர் தான் எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டாரு, உன்னை பரலோகம் கொண்டு வந்துடுவார், அவ்வளோதான், நீ ஜாலியாக ஆராதனை செய்து சுகமா என்ன செய்து ஆமே அப்படி இருன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. ஆமே, இவர்களை பற்றி தான் இங்கே சொல்றார் 12ஆம் வசனத்தில், இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகளில் கரைகளாயிருந்து, அன்பின் விருந்திலே கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிறவர்கள். இவங்களுக்கு ஒரு போதக தேவையில்லை, இவங்களுக்கு இயேசுவும் தேவையில்லை. ஆனா இவங்க கிறிஸ்தவர்கள், இவங்களுக்குள்ள விருந்துண்டு, திருவிருந்து உண்டு. என்ன கரை விருந்துகளில் கரையாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிறவர்கள். யாரும் இவங்களை உபதேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு உபதேசம்னாலே கோபம் வந்துடும். இதை நீ செய்யாத அப்படின்னாலே அவங்களுக்கு என்ன வந்துடும்? கோபம் வந்துடும். அவன் போயிடுவான், சபையை விட்டே ஓடிடுவான். அந்த மாதிரி ஸ்பிரிட்டு, அது ஒரு ஸ்பிரிட்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். அது என்னது? ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பிரிட்டு. அது மனுஷனை இப்போ நம்ம பேசுகிற வார்த்தையை தவறாக புரிந்து கொள்ள செய்யும். நம்ம பேசுகிற வார்த்தையை நெகட்டிவாக எடுத்துக்கொள்ளுகிற ஜனங்கள் நிறையா இருப்பாங்க. இவர் என்னட்ட தான் எனக்கு தான் பேசினார், இவனு அப்படிலாம் பேசுவாங்க தெரியுமா? அப்படிப்பட்ட ஜனங்கள். அல்லேலூயா. யாருக்கு பேசணும்? நமக்கு என்ன, எனக்குள்ளதை நான் என்ன செய்யணும்? எடுத்துக்கொள்ளணும், இல்லாத விட்டு போடணும். அவர் எனக்கு தான் பேசினார், யாரோ சொல்லி கொடுத்துட்டா அப்படிலாம் சொல்கிற அந்த மாதிரி. அது இவங்களுக்கு எந்த ஒரு என்னதில்லை, அதாவது இவங்களுக்கு பயமும் இல்லை, ஒன்றும் இல்லை. இவர்கள் காற்றுகளால் அடியொண்டு போகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலை உதிராய் கனியற்று 2 தரம் செத்து வேறற்று போனவருமாயிருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களாம் நீங்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தா எந்த உலகத்தில் அவங்க இப்போ இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. உலகம் முழுதும் போயிட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. அப்படின்னா ஒரு வருஷம் ஒரு சபை, இன்னொரு வருஷம் இன்னொரு சபை, எங்கேயும் நிலைச்சிருக்கவே மாட்டான். எங்கேயும் நிலைச்சிருக்க மாட்டான். அவன் வாழ்க்கை சுத்திட்டே அலைந்து திரிவுள்ளாக இருப்பான். ஏன்னா உபதேசத்தை வெறுக்கிறவன் அவன் என்ன கடிந்து கொள்ளுதல் தான் ஜீவனுக்கு, அதுதான் ஜீவன் என்று வேதம் சொல்ல, ஜீவனை கொடுக்கிறது. அல்லேலூயா. ஆமே, அந்த கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளாதவன் ஆமே அது காற்றினால் அலைப்புண்டு போகிற மேகங்களுக்கு ஒப்பாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறார். ஆமே, இவளை காற்றினால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற மேகங்களும் இலை உதிர்ந்து கனியற்று 2 தரம் செத்து வேறற்று போனவருமாய் இருக்கிறார்கள். தங்கள் அவமானங்களை நுரை தொழுகிற அமளியான கடல்கள் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமாய் இருக்கிறார். இவர்களுக்காக என்றென்றைக்கும் என்னதான் வைக்கப்பட்டிருக்கிறது? இவங்க எல்லாருக்கும் என்ன வச்சிருக்கு? இந்த லிஸ்டெல்லாம் சொல்லிட்டு வராருங்களா, இவ்வளோ பேருக்கும் காரில். அது மட்டுமல்ல, நியாய தீர்ப்பு வைக்கப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. 14 சொல்லுகிறார், ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான யோனோக்கும் இவளை குறித்து இதோ எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவள் யாவருக்கும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தி கிரியைகளுக்கும் நிமித்தம் தமக்கு விரோதமாக பாருங்க தம்முடைய பிள்ளைகளோடு 1000 பரிசுத்தவான்களோடு கூட அவர் வருகிறார்.
அல்லேலூயா. என்ன கொடுக்கிறதுக்கு? இந்த மாதிரி கேட்டகரியில் உள்ள எல்லாருக்கும் என்ன கொடுக்க போறார்? நியாய தீர்ப்பு கொடுக்க போறார். ஆமென். பொய்யான மாயமாலமான விசுவாசியும், ஆமென், தேவனுக்கு அவனுக்கு ஒரு சம்பந்தமும், நோ ஃபெல்லோஷிப், தேவனுக்கும் அவனுக்கு எந்த ஒரு என்ன கிடையாது, தொடர்பே இருக்காது. நல்லா கவனிங்க, தேவனுக்கும் ஒரு கனெக்ஷன் என்ன செய்யாது, இருக்காது. ஆமென். இவன் பாட்டுக்கு வாழ்வான், ஆனால் ஏசு அப்பாவின் பிள்ளைன்னு சொல்லிக்குவான். ஆனால் இவனுடைய வாழ்க்கையில் மாற்றம் இராது. அல்லேலூயா. இவன் தன்னுடைய பாவத்தை உணரவும் மாட்டான். அல்லேலூயா. உணரவும் மாட்டான். அவனுக்கு தெரியாது. தேவன்கிட்ட போனா தானே, தேவ வெளிச்சத்துக்குள்ள போனாதால தனக்குள்ள இருக்கிற இருள் என்னன்னு அவனுக்கு தெரியும். அவனுக்கே தான் எந்த இருளில் இருக்கிறன்னு தெரியாது. அல்லேலூயா. ஆனா தேவன் ஒரு ஐக்கியப்பட தேவ பிள்ளைகளுக்குள்ளே அவன் வெளிச்சமாக இருக்கிறான். வெளிச்சத்துக்கு அழைக்கப்பட்டு இருக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. நம்மகிட்ட இருக்கிற இருள் எல்லாம் விலகி நீங்கி போகும். ஆமென், ஆமென். அப்போ ஐக்கியம் இல்லாத வாழுகிற ஜனங்கள், ஆமென், பாவத்தோடு பாவமாய் வாழுகிற ஜனங்கள், ஆமென், அல்லேலூயா. பேசுறது ஒண்ணு, செய்கிறது ஒண்ணு. அதெல்லாம் இங்கே இந்த லிஸ்ட்டில் வருது. எல்லாம் இந்த லிஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ண நிறைய இருக்கு. ஆமென், அல்லேலூயா. எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு நாளில் அவனுக்கு அவன் கணக்கு கொடுக்கணும். அவனை 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலில் ஆண்டவர் என்ன செய்வார்? தள்ளி விடுவார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆண்டவர் வருகிறார். ஆமாம். எதுக்கு வர்றார்? நியாயம் தீர்க்க வருகிறார். ஆமென். ஆயிரமான தூதர்களோடும் பரிசுத்த வான்களோடு கூட வருகிறார். அல்லேலூயா. ஆயிரமான பரிசுத்த வான்களோடு கூட வருவார். அது யாரு? அந்த பரிசுத்த உண்மையான பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் எல்லாரும் அவரோடு கூட என்ன செய்வாங்க? வருவார். ஆகவேதான் ஒரு 7 முக்கியமான காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று யூதாஸ் சொல்லுகிறார். நல்ல கவனி. 7 முக்கியமான காரியங்களை இந்த 20வது வசனத்திலிருந்து தேவ பிள்ளைகள் நாம் இவர்களுக்கெல்லாம் தப்பி நடக்கணும்னா, இந்த பொல்லாத உலகத்துக்குள்ள சிக்கி கொள்ளாதபடிக்கு, இந்த நியாய தீர்ப்பில் அகப்பட்டு கொள்ளாதபடிக்கு, ஆமென், அக்கினி கடலுக்குள்ள விழுந்து விடாதபடிக்கு, இந்த உலகமான பயங்கர உலகத்துக்குள்ள இதை விட பொல்லாத சாத்தானுடைய கூட்டத்துக்குள்ளும், அதாவது சாத்துருக்களுக்குள் நடுவிலும் நம்ம இருக்கிறோம் என்பதை அறிந்து, ஆமென், அல்லேலூயா, பொல்லாத ஜனங்கள் நடுவிலும் இருக்கிறோம் என்பதை அறிந்து, பொல்லாத உலகத்துக்குள்ளே இருக்கிறோம் என்பதை அறிந்து, நாம விசுவாசிகளாய் அழைக்கப்பட்ட நாம செய்ய வேண்டிய முக்கிய 7 காரியங்களை யூதா சுருக்கமாக எழுதுகிறார். முதலாவது, ஆமென், நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை என்ன செய்யணும்? உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 1வது என்ன செய்யணும்? உங்க மகா பரிசுத்தமான விசுவாசத்துல உங்களை உறுதி, ஆமென், அல்லேலூயா, படுத்தி கொள்ளணும் அப்படிங்கிறார். அல்லேலூயா, ஆமென். அதுதான் அந்த நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த விசுவாசம், மகா பரிசுத்தமான விசுவாசம். அல்லேலூயா. 2 தீமோத்தேயு 1:4 பவுல் சொல்லுவார், உன்னில் உள்ள மாயமற்ற சின்சியர் ஃபெய்த், ஆமென், மாயமற்ற விசுவாசம், உன்னில் உள்ள மாயமற்ற உண்மையான விசுவாசம். அல்லேலூயா, ஆமென். அவன் பவுல் பார்க்கிறார், அவன் இருந்த சின்சியர் ஃபெய்த். அல்லேலூயா, ஆமென். தேவனுடைய அந்த தேவன் தந்த விசுவாசத்துல உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் என்பதை நிச்சயித்து கொண்டு, அல்லேலூயா, இன்னும் உயிரோட இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ளே நிலை இருக்கிறோம் என்பதை நிச்சயித்து கொண்டு, அல்லேலூயா, அப்படிப்பட்ட விசுவாசத்துல நிலை நிற்க வேண்டும் என்று இங்கே சொல்லுகிறார். ஆமென். 2வது, பரிசுத்த ஆவிக்குள்ளே என்ன செய்யணும்? என்னைக்கும் ஜெபம் பண்ணு. ஒவ்வொரு நாளும் ஆமென், pray in the Holy Ghost. ஆமென், pray, ஆமென். தேவனுக்குள்ளே என்ன செய்ய? ஜெபம் பண்ணி, கர்த்தருக்குள்ளே என்ன செய்யணும்? பரிசுத்த ஆவியிலே ஜெபம் பண்ணி. அல்லேலூயா. எத்தனை பேர் பரிசுத்த ஆவியில ஜெபம் பண்றீங்க? அது நான் என்னது அப்படின்னு கேட்குறீங்களா? அல்லேலூயா. பரிசுத்த
ஆவிக்குள்ளே. அல்லேலூயா. பரிசுத்த ஆவி இல்லாம ஜெபம் பண்ணுவது ரொம்ப கஷ்டம். நல்லா புரிஞ்சுடுங்க. ஜெபம் பண்றது ரொம்ப கஷ்டம். உங்களால அந்த கனெக்டிவிட்டிக்கு போயிட முடியாது. அதில் ஈஸியாக வந்து ஏதோ பேரளவுக்கு ஆண்டவரே என்னை ரட்சியும் காப்பாற்றியும் என் பிள்ளைய ஆசீர்வதியும், என் பிள்ளை குடும்பம் அப்படி அந்த ஊரில் படிக்க போயிருக்கான், அவனோட இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போகலாம். அல்லேலூயா. ஆனால் அந்த பரிசுத்த ஆவிக்குள்ளே செபிக்கிற ஜபத்தை வேத நமக்கு யூதா அவன் எம்பசைஸ் பண்ணி சொல்கிறார். அல்லேலூயா. ஏன் இந்த பொல்லாத உலகத்துக்குள்ள இந்த இப்படிப்பட்ட ஒரு கேட்டகரி உள்ள சத்துருக்களுக்குள்ளே நாம் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கணும்னா பரிசுத்த ஆவிக்குள்ளே என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். எபேசியர் 6:18 பவுல் அதைத்தான் ஆவிக்குரிய பட்டயத்தெல்லாம் எழுதிட்டு ஒரு காரியத்தை சொல்கிறார். அல்லேலூயா. ஆமென். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடு ஆவியிலேயே ஜெபம் பண்ணி. அல்லேலூயா. எதுல ஜெபம் பண்ணி? பரிசுத்த ஆவியிலேயே ஜெபம் பண்ணி. அல்லேலூயா. ஆமென். பரிசுத்த ஆவியிலேயே நீ ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு சகல பரிசுத்தவான்களுக்காய் பண்ணு வேண்டுதலோடும் ஆமென் விழித்து கொண்டிருங்க அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியில ஒரு ஜெபம் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. இதைத்தான் ரோமர் 8:26 பவுல் எழுதுகிறார். ஆமென். 8:26 அந்தபடி ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ளுவது என்னென்று அறியாமல் இருக்கையில் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு கூட நமக்காக என்ன செய்கிறார்? ஆமென். அல்லேலூயா. அவருக்கு நம்முடைய சரீரம் தேவை. அல்லேலூயா. அவருக்கு நம்முடைய வாய் தேவை. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆவி தேவை. அல்லேலூயா. நம்மோடு ஆவியோடு அந்த பரிசுத்த ஆவியும் இணைந்து அவர் ஜெபிக்கும் போது ஒரு நம்ம ஜெபத்தை ஆரம்பிக்கிறோம். ஒரு சர்டன் ஸ்டேஜுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? நம்மளை கண்ட்ரோல் பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்புறம் நம்முடைய வாயில வர்ற விண்ணப்பங்களும் வேறு விதமாய் நம்ம விண்ணப்பிக்கிற ஆவியானவர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட பெருமூச்சோடு பண்ணுகிற விண்ணப்பத்துக்குள்ள போகணும். அல்லேலூயா. அதான் யோதா எழுதுகிறார். ஆமென். பரிசுத்த ஆவிக்குள்ளே என்ன செய்? ஜெபம் பண்ணி. முதல்ல என்ன செய்யணும்? உங்க விசுவாசத்தை பில்டப் பண்ணு, உறுதிப்படுத்து. உன் விசுவாசத்தை பில்டப், உறுதிப்படுத்து. அல்லேலூயா. அப்படிப்பட்ட பிரச்சனைகளும் பாடுகளும் நம்மளை சுற்றி சுற்றி இருந்தாலும் அதில் ஃபோக்கஸ் என்ன செய்யக்கூடாது? அப்படிலாம் வரும், வேதனைகள் வரும், கண்ணீர் வரும், துக்கம் வரும், பாடு வரும். இவை எல்லாவற்றிலும் ஒன்று நடக்கிறது, நம்முடைய விசுவாசம் சிறப்படுகிறது, கட்டப்படுகிறது. அல்லேலூயா. ஒரு பாறையை போல இருப்பான். என்ன வந்தால் அவர் பார்த்துக்கொள்வார். இவ்வளோதானே நடக்கும். மிஞ்சி மிஞ்சி போனால் என்னதான் நடக்கும்? ஜீவன் தானே போகும். அதுக்கு மேலே என்ன எடுத்துக்கிற போகிறான் அப்படிங்கிற ஒரு பெரிய விசுவாசம் ஆண்டவருக்குள்ளே அவனுக்குள்ளே இருக்கும். அல்லேலூயா. அதான் மகா பரிசுத்தமான விசுவாசத்தை பில்டப் பண்ணு, அவன் சிறப்படுத்து, கட்டி எழுப்பு. அல்லேலூயா. ஒன்று நீ கட்டி எழு. ரெண்டாவது அதுக்கு மூல காரணமாக இருக்கிற பிரதானமான காரியம் ஜெபம். பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம். அது உன் விசுவாசத்தை உறுதிப்படுத்தும், கட்டும். அல்லேலூயா. ஆமென். ஜெபம் பண்ணாதவனால நிலைத்து நிற்க முடியாது. விசுவாச உறுதியாக அவனுக்கு இருக்காது. ஜெபிக்கிற ஒரு மனிதனுக்கு விசுவாசம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதாவது ஜெபம் தேவனோடு இணைய அப்போ நிறைய நேரங்களை தேவன்கிட்ட ஸ்பெண்ட் பண்ண அவன் வாழ்க்கை தேவனோடு சிறப்பட்டு விசுவாசத்தில் கட்டப்பட்டு வருகிறான். அல்லேலூயா. ஆமென். மூணாவது அவர் சொல்கிறார், தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு. ஆமென். தேவ அன்பிலே உங்களை என்ன செய்யணும்? காத்து கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தருடைய அன்பில் அவரை, அதாவது கர்த்தரை அதிகமாக நேசிக்கணும், கர்த்தரை அதிகமாக அவருடைய நெருங்கி பழகணும், அவர்கிட்ட நெருங்கி என்ன செய்யணும்? பழகணும். நாலாவது சொல்கிறார், காத்திருங்கள். அல்லேலூயா. looking for the mercy of our Lord Jesus Christ. அல்லேலூயா. ஆமென். அதாவது நித்திய ஜீவனுக்காக நம்முடைய கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துடைய இரக்கத்தை பெற
காத்திருங்கள். அல்லேலூயா. அதாவது அவருடைய வருகை, அவருடைய வருகை, mercy, அவருடைய வருகை, அதுதான் லுக்கிங் ஃபார் த mercy ஆஃப் த லார்ட். அவர் வருகைக்காக காத்திருக்கணும். எந்த நேரத்திலும் அவர் எப்போது வருவீரையா என்கிற அந்த எதிர்பார்ப்பு இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். அப்போ எத்தனை சொல் இருக்கு? யூதா எத்தனை சொன்னார்? ஒன்று, build up your faith, மகா பரிசுத்தமான விசுவாசத்தை கட்டி எழுப்பு, சிறப்படுத்து. அல்லேலூயா. ஆமென். இரண்டாவது, பரிசுத்த ஆவியிலேயே ஜெபம் பண்ண பழகுங்க, அபிஷேகத்தை நாடுங்க. பண்ண முடியலையா, இதுவரைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, அழு. வேற எதுக்கு அழுகுறீங்க? உலகத்துக்கு அழுறீங்களா? பரிசுத்த ஆவிக்காக கொஞ்சம் அழுதான் ஜெபம் பண்ணி பாருங்களேன். என்னை நிரப்பு, இந்த அனுபவத்தை எனக்கு தாரும், நானும் பரிசுத்த ஆவிக்குள்ளே நான் என்ன செய்யணும், நிரம்பி ஜெபிக்கணும்ப்பா அப்படின்னா அவர் உனக்காக, உன் பிள்ளைக்காக, உன் எதிர்காலங்களுக்காக, உன் நிலைமைகளுக்காக அவர் ஜெபிப்பார். அல்லேலூயா. மூணாவது, தேவ அன்பில் உங்களை நீ காத்துக்கொள். ஆமே. அவரை அதிகமாக நேசிக்க பழகிக்கொள்ளணும். ஆமே. ஆமே. லுக்கிங் ஃபார் த mercy of our Lord Jesus Christ. நாலாவது, அவருடைய ஆமேன் இரக்கத்தை பெற நாம் என்ன செய்யணும்? காத்திருக்கணும். ஆமேன். ஐந்தாவது அவர் சொல்லுகிறார், அல்லாமலும் பகுத்தறிவுள்ளாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி. அல்லேலூயா. என்ன செய்யணுமா? நீங்க எப்படி இருக்கணுமா? சிலர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு உலகத்தில் ஆமாம் 2 கூட்ட ஜனம் இருக்கு. அல்லேலூயா. ஒன்று, ஒரு அறியாமையில் இருக்கிற ஜனம், பாவப்பட்ட ஜனம். பாவப்பட்டனா வீக் இன் ஸ்பிரிட். ஆமாம். கொஞ்சம் ஒரு மாதிரி சொன்னா என்ன செய்வான்? கேட்டுக்குவான். ஆமே. அறியாமையில் இருக்கிறான், ஒரு ஏதோ ஒரு பலவீனத்தில் இருக்கிற ஒரு பாண்டவன் வச்சுக்கிடுங்க. அவனுக்கு நீ பகுத்தறிவுள்ளனா இருந்து அதை கண்டுபிடிச்சு அவனுக்கு சத்தியத்தை என்ன செய்ய சொல்லு. இன்னொரு கூட்டம் இருக்கு, அல்லது அடமண்ட், அப்படி ப்ரௌடு, நான் எதுவும் எனக்கு தேவையில்லை. அல்லேலூயா. இயேசுவாவது யாராவது. ஆமேன். ஆமேன். எத்தனை முறை சொன்னாலும் அவன் என்ன செய்ய மாட்டான். அதான் பவுல் சொன்னார், ஒரு முறை சொல்லு, அப்புறம் அவனை விட்டு விலகு, அப்புறம் திரும்பி அவனை நோண்டிட்டு இருக்காத. அவ்வளோதான் அவங்க கதை, அவ்வளோதான். ஆமேன். ஆறாவது, சேவ் த வில்லிங் வித் ஃபியர், புல்லிங் தம் அவுட் ஆஃப் த ஃபேட் ஆஃப் எட்டர்னல் ஹெல். ஆமேன். நித்திய ஆக்கினை, நரகத்தில் இருந்து அவனை தூக்கி விடுங்கிறார். அல்லேலூயா. எங்கிருந்து தூக்கி விடு? கடைசியாக மாமிசத்தில் கரைப்பட்டு இருக்கிற வஸ்திரத்தை என்ன செய்யுங்க? வெறுத்து தள்ளுங்கள். ஆமென். மாமிசத்தில் என்ன இருக்கு? கரைப்பட்டு இருக்கிற வஸ்திரம். அல்லேலூயா. எந்த ஒரு மாமிச கிரியைகளுக்கும் இடம் கூடாது. எந்த ஒரு சின்ன காரியமோ பெரிய காரியம்னு பார்க்காத எந்த ஒரு மாமிச கிரியத்துக்கும் இடம் கொடுத்து விட அழுது ஆண்டவரை ஜெபம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட மாமிச கிரியை என்கிட்ட இருக்கு, எனக்கு அதிலிருந்து விடுதலை தரணும். இயேசு சிலுவையில் நமக்காக மரித்திருக்கிறார். விடுதலை தருவதற்காகத்தான் என்ன செஞ்சிருக்கிறார்? ரத்தம் சிந்திருக்கிறார். அதை விசுவாசித்து இந்த மாமிச கிரியைகள் எனக்கு என் சரீரத்தோடு பாருங்க, எல்லாவற்றையும் ஒரு மனுஷனால் ஈஸியாக விட்டுற முடியும். தன்னுடைய சொந்த மாமிசத்தின் நிச்சயம் இருக்கு இல்லைங்களா, பொல்லாதது. அல்லேலூயா. இந்த 7 காரியங்களையும் நீங்கள் செய்யும்போது அவர் சொல்கிறார், வலுவாதபடி உங்களை காக்கவும் தன்னுடைய மகிமை உள்ள சன்னிதானத்தில் தன்னுடைய மகிழ்ச்சியோடு, மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றுள்ளாய் நிறுத்தம் வல்லவராய் இருக்கிற அவர் ஒருவருக்கு ஞானமும் தம்முடைய இரட்சகருமாய் தேவனுடைய கனமும் மகத்துவம் வல்லமையும் அதிகாரமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். நாம் செபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, ஒரு விசை கூட எங்களை தாழ்த்தி உடைய திருக்கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கால்வெளியிலும் எங்களோடு இடைப்பட்ட உடைய வார்த்தைக்காக நன்றி. ஆண்டவரே, நாங்களும் இந்த மகா பரிசுத்த விசுவாசத்தில் ஐயா கட்டி எழுப்ப உறுதிப்பட்டவளாய் நிற்க பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணி உடைய அன்பிலே நிலைத்து நின்று ஆண்டவரே தகப்பனே உடைய கிருபையை எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒரு பிள்ளைகளாக எப்பொழுதும் ஒரு சிலரை ரட்சிக்கும்படிக்கு ஆண்டவரே அக்கினியிலிருந்து விடுதலையாக்கி காக்கும்படிக்கு ஆண்டவரே மாமிசத்தால் எந்த விதத்தில் நாங்கள் கரைப்படுத்தி விடாதபடிக்கு அதிக ஜாக்கிரதையாய்
இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை மேன்மையான பாக்கியத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யும். யாவரையும் பலப்படுத்தும், ஆசீர்வதி. என்னென்ன தேவைகள், பிரச்சனைகள் அவர்கள் வந்தாலும் கர்த்தாவே இந்த கால்வழியில் நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டியவைகளை, நன்மைகளை செய்து ஆசீர்வதியும். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.